வெளிப்பாடு 12ஆம் அதிகாரம் 12வது வசனம். தனக்கு சிறிது காலமே எஞ்சி இருக்கிறது என்பதை அழகை அறிந்துள்ளது, அதனால் கடும் சீற்றத்துடன் உங்களிடம் வந்துள்ளது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சிறிது காலமே அவனுக்கு இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் என்ன வரவா போறாரு, 2ஆம் வருகை இருக்கவா போகுது என்று சொல்ற மக்களே, இந்த சாத்தானுக்கே புரிஞ்சிருக்குது இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்குது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வர போறாரு. அதுக்கு முன்னால ஏகப்பட்ட மக்களை கொத்தாக நரகத்தில் போய் சேர்க்கணும். இதுதான் அவனுடைய திட்டம். ஆகவே தான் சாத்தான் கடுஞ்சீற்றத்துடன் வருகிறான் என்று வேதம் சொல்கிறது. ஆக தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு குரூப் ஆட்கள் வேணும், அப்படிதானே? அவ யாரெல்லாம் பிடிச்சிருக்கிறான் தெரியுமா? திருச்சபையின் தலைவர்களை, துறவற சபையின் தலைவிகளை, இன்னும் பங்கு பெறவே உறுப்பினர்கள், தலைவர்கள் எல்லாரையும் பிடிச்சி தனக்கு கூலிப்படையாக வச்சிருக்கிறான். கூலிப்படையாக வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறான் தெரியுமா? நற்செய்தியை பறைசாற்ற விடாத, உன் பங்குலையும் விடாத, உன் ஊர்லையும் விடாத, எங்கேயுமே விடாத. நற்செய்தியை பறைசாற்றியாச்சுன்னா அப்புறம் எனக்கு இடமே இருக்காது, நான் ஓட வேண்டியதாக இருக்கும். நான் உன்னையே எனக்கு படையாக வச்சிருக்கேன், கூலிப்படையாக வச்சிருக்கிறேன். ஆக நீ நற்செய்தியை பறைசாற்றுவதை தடை செய்யணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நற்செய்தி பறைசாற்றுவது தடை செய்யப்படுதா இல்லையா? தடை செய்யப்படுறவங்களே, யாரெல்லாம் போதிக்காதேன்னு சொல்றீங்களோ நீங்க தான் சாத்தானுடைய கூலிப்படை. நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிறங்க. யார் அந்த கூலிப்படையா இருக்கலாம்? சிஸ்டர் சொல்றாங்களே இந்த கூலிப்படை நிலவுல இருந்து வர வேண்டுமோ என்ன நினைக்காதீங்க. அந்த கூலிப்படை நிலவுல இருந்து வர வேண்டாம், சூரியன்ல இருந்து வர வேணாம். இந்த பூமியிலே இருக்கிறாங்க, சாதாரண ஆட்கள் இல்ல. சேர்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க, நச்சுன்னு உட்கார்ந்துக்கிட்டு என்னை யாரும் கிளப்ப முடியாதுன்னு உட்கார்ந்து இருக்கிறாங்கல்ல, அவங்க தான் கூலிப்படை. இந்த கூலிப்படை இன்னைக்கு வேதம் அறிவிக்கிறத, நற்செய்தி அறிவிக்கிறத தடை செஞ்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்குது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஏராளமான மக்கள், வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத மக்கள், இயேசு கிறிஸ்துவை அறியாமல், மனம் மாறாமல், பாவத்துக்கு மேல பாவம் செய்து படுபாதாளத்தில் போய் விழுவுறாங்க. கூலிப்படையே, நாளைக்கு உனக்கும் அதே இடம்தாங்கிறத தெளிவாக அறிந்து கொள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நற்செய்தியை பறைசாற்றுகிறவர்களே, சோர்ந்து போகாதீர்கள். எத்தனை துன்பங்கள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை துயரங்கள் வந்தாலும் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? உலகம் முழுவதும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொல்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார். உலகம் முடியும் வரைக்கும் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் உங்களோடு இருக்கிறார். கலங்காதீர்கள், அஞ்சாதீர்கள். அதிமிக வல்லமையோடு இயேசுவே ஆண்டவர் என்று துணிச்சலோடு வேதத்தை பறைசாற்றுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்களே, ஒவ்வொரு நபரும் எழுந்து இயேசுவே ஆண்டவர்னு போதீங்க. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரத்தில் வரப்போகிறார். இனி காலம் செல்லாது. ஆமென், 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 ஆமென். எசாயா 28வது அதிகாரம் 7-9 வரை உள்ள வசனங்களை படிங்க. குருக்களும் இறைவாக்கினரும் திராட்சரசத்தால் தடுமாறுகின்றனர், மதுவால் தள்ளாடுகின்றனர். அவர்கள் மதுவால் மயங்குகின்றனர், திராட்சை மதுவுக்கு அடிமையாகின்றனர், மதுவால் மயங்குகின்றனர். காட்சி காணுகையில் மருளுகின்றனர், நீதி வழங்குகையில் தடுமாறுகின்றனர். மேஜைகள் எல்லாம் வாந்தியால் நிறைந்துள்ளன, அழுக்குப்படியாத இடமே இல்லை. இவன் யாருக்கு அறிவு புகட்டுவான்? யாருக்கு செய்தியை புரியுமாறு எடுத்துரைப்பான்? பால்குடி மறந்தோர்க்கா, தாய்ப்பாலை விட்டு அகன்றோர்க்கா? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, விட முடியாத குடிப்பழக்கத்துக்கு நீங்க அடிமைப்பட்டு கிடக்குறீங்களா? அலசி பாருங்க. விட முடியாத குடிப்பழக்கத்துக்கு நீங்கள் அடிமைப்பட்டு கிடக்கும் பொழுது உங்க போதனையை கேட்டு யாரும் மனமாறுவா? யாரும் மனமாறுவா? பிரியமானவர்களே, உலகத்தையும் உங்களையும் ஏமாத்தி கொண்டு வந்தது போதும், வஞ்சிப்பவனோடு கைகோர்த்து நடந்தது போதும். இறுதி காலம் வந்தாச்சு, இனி காலம் செல்லாது. என் தேவனுடைய பிள்ளைகளை வழி நடத்த வேண்டிய நீங்களே, ஒளியாக இருக்க வேண்டிய நீங்களே, இருட்டாக இருந்தால் முன்மாதிரியாக இருக்க வேண்டிய நீங்களே, துர்மாதிரியாக இருந்தால் பரிசுத்தமாக இருக்க வேண்டிய நீங்களே, பாவிகளாக இருந்தால் வழிகாட்ட வேண்டிய நீங்களே,
குருடர்களாக இருந்தால் ஜபத்திலும் தபத்திலும் நிலைத்திருக்க வேண்டிய நீங்களே உண்டு குடித்து உல்லாசம் அனுபவித்தால் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத மக்களை யார் வழி நடத்த முடியும்? யார் வழி நடத்த முடியும்? சாக்கு சொல்ல வழியே கிடையாது. நீ தேவனுடைய ஊழியக்காரன் என்றால் மனம் மாறு, வேற வழியே கிடையாது. இது என் பலவீனம், அது என் பலவீனம் என்று சொன்னது போதும். ஆண்டவருடைய வருகை அண்மையில் உள்ளது. ஆண்டவருடைய மக்களை ஆயத்தப்படுத்துவதற்காக உங்களை அபிஷேகம் செய்திருக்கிறார் என்றால் இந்த காலம் அந்த காலம். அபிஷேகம் செய்யப்பட்டவர்களே, இறை ஊழியர்களே, எழுந்து நெல்லுங்கள். வழிதவறி செல்ற ஆடுகளை தேவனுடைய பாதத்தில் கொண்டு வந்து சேருங்க. தேவனுடைய அறியாத பிள்ளைகளை, தேவனை அறியாத பிள்ளைகளை தேவன்கிட்ட கொண்டு வந்து சேருங்க. இனி காலம் செல்லாது. பிரைஸ் தி லார்ட்.